வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட் மில்லட் எழுதின செக்ஷுவல் பாலிட்டிக்ஸில் சாப்டர் 2 த தியரி ஆஃப் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் இதில் வர பார்ட் 8 ஆன சைக்காலஜிக்கலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த புஸ்தகத்தை அவங்க 1970 தான் வெளியிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வந்த உடனே ரொம்ப பரபரப்பாக இந்த ஃபெமினன் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷனில் இதை ஒரு ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டாகவே எல்லாருமே அங்கீகரித்தாங்க. ஏன்னா இவங்க எடுத்த உடனே எப்படின்னா ஹென்ரி மில்லரும் நார்மன் மேலரும் இவங்க ஆண் எழுத்தாளர்களாக இருந்து எப்படி ஆண் ஆதிக்கத்தை உருவாக்குற மாதிரி கதைகளை எழுதுகிறாங்க அப்படின்னு, அதே சமயத்தில் ஜீன் ஜெனட்ன்றவங்களும் எப்படி பெண்களை முன்னேற்றின்னு போகிறாங்கன்றது தான் இதில் எழுதியிருக்காங்க. இதை இன்சிடென்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ்ன்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதில் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸு அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பாலிட்டிக்ஸ்னால் அரசியல் இல்லை, எப்படி ஒரு குரூப் இன்னொரு குரூப், அதாவது ஆண்களோட ஆதிக்கம் எப்படி பெண்களை அவங்களோட வளர்ச்சியிலும் தடுக்குது, எப்படி அவங்கள அவங்களுக்கு கீழே வச்சுருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இதில் அவங்க எழுதுகிறாங்க. மெயினாக அந்த செகண்ட் சாப்டரில் இதை பற்றி தான் அவங்க ஒரு ஆண் சமுதாயம் எப்படி இத்தற்காலத்துலேயும் அது மாத்திரம் இல்லாமல் வரலாற்றுலேயும் சமுதாயத்தில் இருந்திருக்கு அப்படின்றது தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம எல்லாருமே ஏற்றுருக்கோம். இந்த ஆண் ஆதிக்கத்தை இன்டர்னலைஸ்னால் நமக்குள்ளே அது போயிடுச்சு. நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அது ஒன்றும் நமக்கு வித்தியாசமாக தெரியல. இப்படி தான் வழக்கம், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்றத சமுதாயம் நமக்குள்ளே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. அதுலேயும் ஆண் எழுத்தாளர்கள் கதாபாத்திரங்களே அப்படி தான் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹென்ரி மில்லரும் நார்மல் மேலரும் அவங்களுடைய கதைகளை வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களில் பெண்களை எப்படி ஒரு வேல்யூ, அதாவது அவங்களோட மதிப்புலேருந்து கொஞ்சம் இறக்கியே கதைகளை படைப்பு பண்ணியிருக்காங்க. ஆண்களை எப்படி ஆதிக்கமாக அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்க தான் கடைசியில் பெண்களையும் பாதுகாத்துன்னு போகிற மாதிரி பாத்திரங்களை எப்படி படைச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதைகள்லாம் ஆர்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கதைகள். அவங்களுடைய திறமையில் அவங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது, பாராட்டுற அளவுக்கு தான் அவங்க கதைகளை படைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி பெண்களோட வாழ்க்கையை இன்டைரக்டாக, அதாவது அந்த கதைகளை படித்து பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களோட பிலீஃப்ஸு பிஹேவியர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பெண்களை ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு பொருளாக தான் அவங்களுடைய கதைகளில் அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக அவங்க சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னலைஸ்ட் அப்ரேஷன்னா நம்ம ஏற்றுக்கிட்டோம், நமக்குள்ளே போயிடுச்சு, இப்படி தான் இவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், இவங்க சொல்கிற வழியில் தான் நம்ம நடக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கல்ச்சர்லேயே காலங்காலமாக நம்மளை செஞ்சிட்டாங்க. அதனால் இந்த அடக்குமுறையை பெண்கள் ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அதை எதிர்த்து அவங்க கேட்கணும், கேள்வி கேட்கணும், இல்லை யோசிக்கணும்னு கூட எண்ணமே இல்லை. அது என்ன ஆகிடுதுன்னா, பெண்களுக்கு அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்தே தெரியாமல் தன்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுக்கிறாங்க, இல்லைன்னா தன்னை தானே வெறுத்துக்கிறாங்க. ஏன்னா பெண்ணாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் இப்படி தான் ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு அப்படின்றத பெண்களே அப்படியே யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியரை பற்றி எழுதும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலர், அதாவது அவர் ஒரு ஆண் எழுத்தாளராக இருக்கிறதுனால எங்கே நம்மளுடைய பவரை நம்ம போயிடுமோ, அதாவது பவர் பெண்கள்கிட்டயோ இல்லை ஹோமோசெக்ஷுவல்ஸ் கையிலையோ நம்ம பவர் அவங்கக்கிட்ட போயிடுமோ அப்படின்றது அவங்களோட எழுத்தில் எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. பவர் டைனமிக்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கதாபாத்திரங்களை உருவாக்குறது மூலமாக அவங்களுடைய, அதாவது ஆண்களுடைய அந்த பவர் டைனமிக்ஸை அவங்க காட்டுறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பவர் டைனமிக்ஸை ஆண்கள் தான் டாமினன்ட் ஆனவங்க, ஆண்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆண்களால் தான் பெண்களை அது பெண்களை விடவும் அதிகமான ஒரு தரத்தில் இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. அப்புறம் சோஷியல் கண்டிஷனிங்கை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் ஆண்களுக்குன்னு சில ரோல்ஸு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்குன்னு சில ரோல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை கொடுத்துட்டு அது ஒரு இன்டர்னல் சைக்காலஜின்றாங்க. நம்ம பிறக்கிறதுலேருந்தே நம்ம அதை ஒத்துக்கிறோம், ஒரு பெண்ணை அப்படி தான் நம்ம வளர்க்குறோம், பெண்களாக இருக்கும்போது நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம் அப்படின்றதே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்க
நிறைய அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதில் ஆணாதிக்கம் எப்படி வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் லெவலில் எல்லா தனி மனிதர்களுடைய மனசுலேயும் வந்து கொண்டு வந்திருக்குது. அப்போ வந்து அவங்க இந்த கல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறத வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போ அதுலேருந்து வந்து நம்ம இதெல்லாம் விளக்கமாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரணும் அப்படின்றது தான் இந்த புக்கில் அவங்க சொல்ல வர்றது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.